கோவில்பட்டியில் சாதி கலவரத்தை உருவாக்க திமுக சதி செய்கிறது என்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் குற்றச்சாட்டு குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் பரபரப்பான பதிலை தந்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் தலைமை செய்தியாசிரியர் ரங்கராஜ் பாண்டியவின் கேள்விக்கு அவர் அளித்த பதிலை தற்பொழுது பார்ப்போம். திமுக மீது அப்படி ஒரு குற்றம் சாட்டுவது சரியா அப்படிங்கிறத திமுக கேக்குது. உங்களுக்கு போட்டியிட விருப்பம் இல்லைன்னா நீங்க சொல்லிட்டு போங்க, நாங்கள் ஜாதி கலவரத்தை தூண்டிவிட பாக்குறோம், எங்க மேல என் குற்றம் சாட்டுங்கிறது அவருடைய கோபமா இருக்கிறது. அது மாதிரி தான் சகோதரர் டி.கே.எஸ். இளங்கோவன் பதில் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் அந்த பதிலைத்தான் சொல்லுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் முதலாவது ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டவுடன் அதே விபத்தில் நானும் இதே பொது மருத்துவமனையில் படுத்திருக்கிற பொழுது எனக்கு ராஜீவ்காந்தி இறந்ததே முதல் நாள் தெரியாது. என் மூர்ச்சையாகி விழுந்து விட்டதா, மறுநாள் தான் எனக்கு தெரியும். மூன்றாவது நாள் மருத்துவமனைக்குள் பிபிசி இதே போல தன்னுடைய ஒலிபெருக்கை வைத்துக் கொண்டு என்னிடம் பேட்டி கேட்கிற போது அவர் கேட்ட முதல் கேள்வியே திராவிட முன்னேற்ற கழகம் சதி செய்துதான் ராஜீவ்காந்தியை கொன்றுவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். அதிலே நீயும் இப்பொழுது வேட்பாளராக நின்றிருக்கிறாய், அடிபட்டிருக்கிறாய். இது உண்மைதான? சீக்கிரம் சொல்லுங்கள், நான் தடையை மீறி ரகசியமாக வந்திருக்கிறேன், சீக்கிரம் சீக்கிரம் என்னை பிடிக்க வந்திருக்கிறார்கள் என்று ஆங்கிலத்திலே கேட்டார். நான் ஆங்கிலத்திலே பதில் சொன்னேன். அதை போட்டார்கள். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அரசியலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லலாம். அவர்கள் இந்த இதில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய விடுதலை புலிகளுக்கு அதிகமாக தமிழகத்திலே நடமாட உரிமையை கொடுத்தார்கள், பல குற்றங்களை கூட மறைத்தார்கள் என்று கூட குற்றம் சாட்டலாம். ஆனால் கொலை செய்ய திட்டமிடும் அந்த கட்சி என்று ஒரு கழகத்தின் மீது கொலை குற்றம் சுமத்தினால் நான் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்கள் கோபம் வார்த்தைகளிலே பேசுவார்கள், சாடுவார்கள், எழுதுவார்கள். கத்தியை எடுத்து கொல்ல வேண்டும் என்று அவர்கள் இந்த முயற்சியில் இறங்க மாட்டார்கள். அதேதான் இப்ப நீங்க சொல்ல போறீங்க, ஜாதி கலவரத்தை தூண்டக்கூடிய பின்னணி திமுகவுக்கு இருக்கிறது. அவர்கள் ஜாதி ஒழிப்பில் உறுதியாக நின்றவர்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே எல்லா ஜாதியினரும் இருக்கிறார்.